உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பொண்டாட்டி உயிரை காப்பாத்துறதுக்கு ஐடியா சொன்னா ஆட்டம் காட்ட வேண்டாம்னு சொல்ற. சரி, கடைசியா ஒரு வாய்ப்பு. அந்த கேலண்டர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு தேதியை கிழிச்சிடு. உன் பொண்டாட்டிய உசுரோட விட்டுடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ எங்க தேடினாலும் அந்த கேலண்டர் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஏய், உன் மாயாவி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. மாயாவி வேலைதான். ஆனா என்னை விட பெரிய மாயாவின்னு சொல்ற ஒருத்திய தான் உன் கூடயே வச்சிருக்கியே. தான் பேரை கூட மாயான்னு வச்சிருக்கா. அவளை வச்சு தேடி கண்டுபிடி. இது விளையாட்டு இல்ல ஆவுடை, நடக்க போறது நிஜமான யுத்தம். நான் ஆடுற கடைசி ஆட்டம். ஹே கனகா, எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஃபைனல் மேட்ச் தான். நாங்களும் இந்த யுத்தத்துக்கு தயாரா தான் இருக்கோம். நீயா நானான்னு பார்த்துடலாம். சவாலுக்கு நானும் ரெடி தான். ஆனா ஒரு வேளை உங்களால அந்த கேலண்டரை கண்டுபிடிக்க முடியலனா அகிலா பிழைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு? என்ன வாய்ப்பு சொல்லு. பா, என்ன ஒரு வேகம். சரி, விஷயம் என்னன்னு சொல்றேன். அகிலா தான் செஞ்ச பாவத்தெல்லாம் எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு துர்கா கால்ல விழுந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலீஸ்ல சரண்டர் ஆகணும். அப்படி பண்ணுனா அகிலா உயிர் பழைக்கலாம். அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணி தப்பிக்கலாம் நினைச்சா வீணா, காவேரி, ஜனா கதி தான் அகிலாவுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் 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 ஏய், அகிலா, அகிலா, என்னாச்சு? என்ன யோசிக்கிற? இல்லங்க, எனக்கு அந்த கேலண்டரை கண்டுபிடிச்சு தேதியை கிழிக்க முடியும்னு தோணல. வீணா, காவேரி, ஜனான்னு இவங்க 3 பேர் செஞ்ச முட்டாள்தனத்தை நான் செய்ய மாட்டேங்க. கனகா சொன்ன மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆனாதான் நான் உயிர் பழைக்க முடியும். ஏய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. இந்த மாதிரி பேசி அந்த கனகா நம்மளை ஏமாத்த பாக்குறா. அவ பேச்ச நம்பி நீ தப்பான முடிவை எடுத்துறாத. ஏய், நீ சரண்டர் ஆனா எல்லாருக்குமே பிரச்சனை தான். புரியுதா உனக்கு? அகிலா, இங்க பாரு, நீ ஒண்ணும் பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்லங்க, இல்ல, ஒரு கேலண்டர் எங்க இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. உங்களால என்னை எப்படிங்க காப்பாத்த முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் தான் பண்ணனு பழி மொத்தத்தையும் நான் ஏத்துக்கிட்டு போய் சரண்டர் ஆயிடுறேன். ஏய் 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 அகிலா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல. புரியுதா உனக்கு? புரியுதா உனக்கு? இல்லங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். போலீஸ்ல சரண்டர் ஆகுறது ஒண்ணுதான் நான் உயிர் பழைக்கிறதுக்கான ஒரே வழி. என்ன தடுக்காதீங்க, நான் போறேன். ஏய் ஏய் ஏய், நில்லு. இத பார், எங்க போற நீ? இத பார், நீ பழிய ஏத்துக்கிட்டா
அந்த நந்தினி உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? இல்ல அந்த அசோக் தான் உன்னை சும்மா விடுவானா? நீ எங்களை காட்டி கொடுக்கலனாலும் எப்படியாவது பேசி மிரட்டி நந்தினி உன்கிட்ட இருந்து உண்மைய வாங்கிடுவா. அப்புறம் உன்னால நாங்க எல்லாரும் உள்ள போக வேண்டி இருக்கும். இது பார், அதுக்கப்புறம் நம்ம உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்படியே ஜெயில கிடக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, அந்த கனகா கையால கோரமா சாகிறத விட ஜெயிலுக்குள்ள கிடந்தாலும் உயிரோட இருக்கலாங்க. நீங்க தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. வேணாம். நான் போறேன். வேணா அகிலா, நான் சொன்னா கேளு. நான் சொல்றத கேளு. நீ பாரு, இங்க எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அகிலா, சொன்னா கேளு. போகாத அகிலா, நான் போகாத. முடிவு பண்ணிட்டேன். நான் போறேன். விடுங்க. ஏய் அகிலா, நில்லை. அகிலா, என் பேச்ச மீறி ஒரு அடி எடுத்து வச்ச பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். சுட்டு தள்ளிடுவேன். சுடுங்க, சுடுங்க. அந்த கனகா கையால கொடூரமா சாகிறத விட உங்க கையால நான் செத்து போறேன். அகிலா, நான் சொல்றத கேளு. உனக்கு ஒண்ணு ஆகாம நான் பாத்துக்கிறேன். பாரு, நீ என்ன நம்பலனாலும் இதோ மாயாவை நம்பு. அவ எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவா. நான் உங்களை நம்பினாலும் நம்புவேன். ஆனா இந்த மாயாவை நம்ப மாட்டேன். இவளை நம்பிதான் நாம 3 உசுரை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். நான் போறேன். என்ன தடுக்காதீங்க. ஏய் அகிலா, அகிலா நில்லு அகிலா, உன்னை சுட்டுருவேன். ஏய் அகிலா, மாயாவா. நான் சொன்ன மாதிரி எடுத்து வச்சிட்டேல, எங்க வச்ச? துர்கா, துர்கா என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு துர்கா. என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு துர்கா. என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு துர்கா. அத்த என்ன பண்றீங்க? நான் எதுக்கு அத்த உங்களை மன்னிக்கணும்? அதுவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நிறைய தப்பு பண்ணிருக்கேன் துர்கா. அதுவும் உனக்கு எதிரா அவ்வளவு பாவத்தை நான் பண்ணிருக்கேன். முதல்ல என்ன நீ மன்னிச்சுட்டேன்னு சொல்லு அத்தை. அப்பதான் என் மனசு ஆறும். உங்க கால்ல கூட விழுறேன். என்ன மன்னிச்சிரு துர்கா. பெரியமா, என்ன பண்றீங்க நீங்க? இல்ல அசோக், உனக்கு எதுவும் தெரியாது. துர்கா, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னால எனக்கு நிம்மதி. அசோக், துர்காவை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா. பெரியமா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொன்னாதானே மன்னிக்க முடியும். முதல்ல என்ன தப்பு பண்ணீங்க அதை சொல்லுங்க. அது சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் போதாது அசோக். அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு எதிரா நான் சதி பண்ணிருக்கேன். ஏன் உனக்கே நான் துரோகம் பண்ணிருக்கேன். இதோ இந்த கௌரிய கூட நான் விட்டு வைக்கல. அகிலா, அகிலா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சும்மா இருங்க. எதுக்கு மேலயும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. துர்கா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. அத்தை, பெரியமா, அப்பா அம்மா வீணா அண்ணி அவங்க செஞ்ச தப்புக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு அசோக். அவங்க பண்ண அத்தனை பாவத்துக்கும் நான் தான் காரணமா இருந்தேன். பெரியமா, தப்பு பாவன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா அது என்ன தப்புன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. துர்காவையே கொல்ல பார்த்திருக்கோம். என்ன சொல்றீங்க? அதுக்கு தண்டனையாதான்
வீணா, காவேரி, ஜனா தம்பின்னு எல்லாருமே உயிரை விட்டாங்க. ஏய் 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 கனகா, 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 என்ன ஒண்ணு பண்ணிடாத கனகா, என்ன ஒண்ணு பண்ணிடாத, ஒண்ணு பண்ணிடாத, உன் கால்ல விழுறேன், என்ன விட்டுடு. அத்தை, நான் கனகா இல்ல அத்தை, நான் துர்கா. இல்ல இல்ல, நீ கனகாதான். இல்ல அத்தை, நீ சொன்ன மாதிரியே நான் துர்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அத்தை, இல்ல அத்தை. நீ என்ன உயிரோட விட்டா போதும். இப்பவே போய் செஞ்ச பாவத்தை எல்லாம் சொல்லி போலீஸ்ல நான் சரண்டர் ஆயிடுறேன். என்ன உயிரோட விட்டுடு கனகா, விட்டுடு கனகா, என்ன விட்டுரு கனகா, என்ன அகிலா, விட்டுடு. ஏய். தயவு செஞ்சு என்ன அகிலா. சின்னையா, என்ன அகிலா, ஐயோ பெரியமா, என்னாச்சு? பெரியமா, பெரியமா, என்ன ஆச்சு? அப்படியே உட்கார் வைப்பா, உட்கார் வை. இங்க வந்து உட்காருங்க. பாத்து உட்காரு. பாத்து. பெரியமா, அகிலா, அகிலா, பெரியமா, பெரியமா, என்ன என்னாச்சு ஆச்சு? அகிலா? பெரியமா, டாக்டர், அகிலாக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பிபி அதிகமாயிடுச்சு, அதான் தலை சுத்தல் வந்து மயக்கம் ஆயிட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எப்ப கண்ணு முழிப்பா? எப்பன்னு சரியா சொல்ல முடியாது. 1 மணி நேரத்திலயும் கண் முழிக்கலாம், 1 நாள் கூட ஆகலாம். மனசளவுல ரொம்ப பாதிச்சிருக்காங்க. அதனால அவங்க கண் முழிக்கிற வரைக்கும் யாரும் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் வரேன் சார். சரி. நம்ம குடும்பத்துக்கு எதிரா நான் சதி பண்ணிருக்கேன். ஏன் உனக்கே துரோகம் பண்ணிருக்கேன். அப்பா அம்மா வீணாண்ணி அவங்க செஞ்ச தப்புக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு அசோக். பெரியப்பா, இங்க என்ன நடக்குது? நம்ம முழுசா நம்பின நம்ம ரத்த சொந்தமே இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் எப்படி நமக்கு தெரியாம போச்சு? பெரியப்பா சொல்லுங்க, துர்கா அப்படி என்ன பாவம் பண்ணா? எல்லாரும் சேர்ந்து எதுக்காக இவளை கொல்ல பார்த்தாங்க? இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்ம எல்லாருக்கும் வேண்டியதை செஞ்சு கொடுப்பாளே, அதுக்காக அவளுக்கு கொடுத்த பரிசு இதுதானா? துர்காவை கொல்லணும்னு நினைக்கிறது என்னையே கொல்ல நினைக்கிறதுக்கு சமம். துர்காவை கொல்ல ட்ரை பண்ணதுக்கு அவங்க என்ன கொண்டு இருக்கலாம்? சொல்லுங்க பெரியப்பா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன நடந்துச்சு சொல்லுங்க பெரியப்பா, என்ன நடந்துச்சு? பெரியப்பா, நீங்க அமைதியா நிக்கிறத பார்த்தா எனக்கு உங்க மேலேயே சந்தேகம் வருது. ஒருவேளை நீங்களும் அவங்களோட சேர்ந்து என் துர்காவை கொல்ல பாத்தீங்களா?
டேய் அசோக், என்ன பார்த்து என்ன வார்த்தை நான் கேட்டுட்டேன்? டேய் எப்படிடா என்ன பார்த்து இப்படி பேச தோணுச்சு? டேய் அசோக், அகிலா சொன்னதையெல்லாம் கேட்டு உன்ன மாதிரிதான் நானும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறேன்டா, உறைஞ்சு போய் நிக்கிறேன். நாமெல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை, என்னோட லட்சியம். இல்லன்னா சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு எல்லாரையும் தனித்தனியா போக சொல்லி இருப்பனே நானு. ஆனா துர்கா விஷயத்துல எல்லாரும் ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா, புரியல. டேய், துர்கா என் மருமகடா. அவளை போய் நான் எப்படி? அவங்கதான் அறிவில்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்கன்னா என்னையும் அப்படி நினைச்சிட்டியடா அசோக். டேய், என்னடா நீ இப்ப கூட இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நேரம் காலம் தெரியாம உழைச்சுக்கிட்டு இருக்கேன்டா, உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அசோக், நம்ம குடும்பத்துக்காக நான் என் உசிரியும் தருவனே தவிர யார் உயிரையும் எடுக்க மாட்டேன்டா, யார் உயிரையும் எடுக்க மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு, என் துப்பாக்கியை எடுத்து நானே அவங்கள சுட்டு பொசுக்கிருப்பேன். துரோகிங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு குடியிருக்கிற வீட்டுக்கே கொல்லி வச்சுட்டாங்க. அசோக், டேய் அசோக், என்ன நம்புடா, நான் சொல்றதெல்லாம் நிஜம்டா. துர்கா, இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியலமா. அசோக் வேற ரொம்ப எமோஷனலா இருக்கா. அதனால நீ ஒண்ணு பண்ணு, நீ இவனை கூட்டிட்டு போய் ஆறுதலா ஒரு 4 வார்த்தை சொல்லு, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அப்புறம் துர்கா, நான் இருக்க, யாருக்கும் நீ பயப்பட தேவையில்லை. சரிங்க பெரியா. போ போ, கூட்டிட்டு போ. இல்ல பெரியப்பா, பெரியமா. இல்லடா, நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அகிலாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அகிலாவோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவளை உளவியல் ரீதியா பயன்படுத்தி அவ வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சு அகிலாவை படுத்த படுக்கையாக்கிட்டான். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம வீணா காவேரி மாதிரி அகிலா என் பேச்ச மீறி நடந்து கனகாவோட சூழ்ச்சியில சிக்கிட்டான். கனகா சொன்ன மாதிரியே அவ குறிச்ச தேதியில அகிலாவை காலி பண்ணிட்டான். அவ உடம்புல இப்ப வெறும் உசுறு மட்டும்தான் இருக்கு. அத்தோட அகிலாவ மயக்கம் போட வச்ச கனகா அவளை கொல்லாம விட்டு வச்சிருக்கானா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். இன்னும் மிச்சம் இருக்கிறது ஆவுடை மட்டும்தான்.
கனகாவோட அடுத்த குறி அவராதான் இருக்கும். அவரையும் ஏதாவது பண்ணிட்டா நான் இங்க எந்த நோக்கத்துக்காக வந்தனோ அது நடக்காமலே போயிடும். இன்னும் லேட் பண்ணக்கூடாது. 3 ஜென்மமா அடைய முடியாத என் லட்சியத்தை அடையறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா இது வரைக்கும் அதுக்கான கால சூழல் அமையாமைய போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் அசோக் கூட சேரணும்னு முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு வழியில தடை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் ஆவடைக்கு உதவி பண்றேன்னு சொல்லி ஏன் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. உடனே அசோக் அடையறதுக்கான காரியத்துல இறங்கணும். அதை இன்னைக்கு இப்பவே செய்யணும். கனகாவுக்கு இது ஃபைனல் மேட்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இதுதான் ஃபைனல் மேட்ச். இதுதான் இறுதி ஆட்டம். இதுல நான் ஜெயிச்சு என்னோட 100 வருஷ கனவை நான் அடைஞ்சே தீரணும். இன்னைக்கு ராத்திரியே அசோக் எங்க வர வச்சு அவர் கூட நான் சேர போறேன். அதுவும் இன்னைக்கு அஷ்டமி திதி, காவல் சக்திகளுக்கு சாதகமற்ற நாள். அதனால இப்பவே என்னோட வெற்றி உறுதி ஆயிடுச்சு. இந்த நாள் அசோக் அடையறதுக்கு உகந்த நாள். இன்னைக்கு அசோக்குக்கு எனக்கும் முதல் ராத்திரி நடக்கணும். நடக்கும். அதுவும் இந்த ஜமீன் அரண்மனையிலேயே, இந்த அறையிலேயே நடக்க போகுது. என் ஆசை நிறைவேற நான் வணங்குற இச்சா தெய்வம் எனக்கு துணையா இருக்கும். அது நடக்கணும்னா முதல்ல அசோக்க வசியம் பண்ணி அவரை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டா மத்ததெல்லாம் தானா நடக்கும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.